தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/2/2015 வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 12:46 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு அஷ்டமி. வைரவரை வழிபட்டு வளம் காண வேண்டிய நாள். ஆபிரகாம் லிங்கன் பிறந்த நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு நல்ல கருத்து சந்திராஷ்டமம் பற்றி சொல்லப்போகிறேன். மேசராசிக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம். சரி, சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பேருக்கு தெரிகிறதில்ல. பொதுவாக மாதத்திலே 2.5 நாட்கள் சந்திராஷ்டமம் ஒவ்வொரு ராசிக்கும் வரும். அந்த நாட்களிலே நாம் எந்த புது முயற்சி செய்தாலும் அது சரியாக நிறைவேறாது. அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க, இன்றைக்கி என்ன நேரமே சரியில்லையான்னு கேட்பாங்க. கேலண்டரை பார்ப்பாங்க, சந்திராஷ்டமம்னு போட்டிருக்கோம். பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? பணம் வாங்கல் கொடுக்கல் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அடுத்து முக்கிய பிரமுகரை சந்தித்து ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு அப்படி செய்யக்கூடாது. அப்படி முடிவெடுக்கிறதுக்கு ஈடுபட்டால் அதில் பலன் கிடைக்காது. அதே போல் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததை நிறைவேற்ற முடியாது. சந்திராஷ்டமம் நடக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் நாளை காலையில் உங்களுக்கு எப்படி அந்த பணத்தை தந்துடுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற நேரத்துக்கு கொடுக்க முடியாது. அவருடைய பேர் கெட்டு போயிடும். ஆகையினாலே வாக்கு கொடுக்கக்கூடாதான். வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது. வீண் வழக்கு விவாதங்களில் கலந்துக்கக்கூடாது. அப்படி கலந்துக்கிட்டால் விவகாரம் பெருசாக வந்துடும். அதற்கு பின்னாலே குடும்பத்தில் எந்த முக்கிய முடிவும் எடுப்பதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த சந்திராஷ்டமம் 2.25 நாள் இருக்கு இல்லையா, அதில் எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அந்த முடிவு நிலையாக இருக்காது. அதே போல் சுபகாரியங்கள்லாம் செய்வதற்கு அந்த நாட்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. சில பேர் கல்யாணம்னு வச்சுருவாங்க, சந்திராஷ்டமமாக இருக்கும். கல்யாணத்திலேயே கலட்டாக வந்துடும். அப்போ தான் பார்ப்பாங்க அது சந்திராஷ்டமமாக இருக்கும். அதாவது சில பேர் தன்னுடைய ராசிக்கேற்ப நாள் பார்த்து வைக்கணும். மண்டபத்துக்கேற்ற நாள் பார்க்குறாங்க இல்லையா, அதில் சந்திராஷ்டமம் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு வாழ்க்கையில் நிறைய துயரங்களை சந்திக்க நேரிடும். அன்றைக்கு பொதுவாக மனக்கசப்பு தருகிற நாள். பயணங்களை கண்டிப்பாக தள்ளி வைக்கணும்னு சொல்கிறாங்க. உள்ளூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். மௌனம் காப்பது தான் சிறந்தது. சரி, இப்படி இருக்கிற பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் செய்யணும். சந்திராஷ்டமம் வந்துருச்சு, இதை செஞ்சே தீரணும் இந்த நாளைக்குள்ளேயும் இருந்தால் என்ன செய்யலாம்? அவர்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அதிகாலையிலேயே சிதறுகாய் உடைத்தால் இதனுடைய துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி பிறக்கும். திருமாலுக்கு தாமரைப்பூ மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சித்து மாலை செய்து மாலை போட்டு அர்ச்சித்த பின்னாலே அதற்கு பின்னால் அவர்கள் காரியங்களை தொடங்கலாம். முருகனுக்கு சுகந்த வாசமுள்ள மல்லிகைப்பூ மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து அவருடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விட்டு செல்லலாம். இப்படி குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு ஏதேனும் ஒரு காசு முடிந்து வைப்பார்கள். அவர்களுக்கு மனதுக்கு வந்த தொகையை எடுத்து முடிந்து வைத்துவிட்டு, இந்த நாள் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் என்னுடைய இந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செய்வார்கள். இப்படி இருந்தால் சந்திராஷ்டம நாட்களிலும் கூட சங்கடங்களை சந்திக்காமல் சந்தோஷங்களை சந்திக்க இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள். காரணம் சந்திராஷ்டமம். எனவே பணவரவு எவ்வளவுதான் வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பண நெருக்கடி அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செய்வதுதான் நல்லது. புது முயற்சிகளை தள்ளி வையுங்கள். நாளைக்கு பிறகு உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டு. இன்றைக்கு சூரியனும் புதனும் இணைந்து புத ஆய்த்திய யோகத்தை உருவாக்குகிறார்கள். எனவே இன்றைக்கு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். அரசு வழி சலுகைகள் வருவதில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். நேசித்தவர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களையெல்லாம் வரவழைத்து கொடுக்கப் போகின்றார்கள். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. கடன் சுவை குறையும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, இன்பங்கள் இல்லம் வந்து சேரும் நாள். எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை இருந்தால் அதில் அனுகூலமாக பலன்கள் வந்து சேரலாம். திருமண முயற்சிகள் சிறப்பாக முடிவடையும். நாளிலே சனி இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி. சுப விரயங்கள் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். எனவே சொத்துக்கள் வாங்க, இடம் வீடு வாங்க எடுத்த முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பலத்தால் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். ராஜநாதன் புதன் விரையாதிபதியோடு கூடியிருக்கிறார். என்ன இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் புதன் இருப்பதால் இன்றைக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். இருப்பினும் விரையாதிபதி கூடியிருப்பதால் விரயங்களும் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கைக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, சுக்கிர பலத்தால் சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுகின்ற நாள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தகவல் உங்களுக்கு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். விருச்சிக ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் செயல்படும் என்று சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். காரிய வெற்றி உண்டு. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். திருமணம் மற்றும் புது முயற்சிகள் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். குரு வழிபாட்டின் மூலம் உங்கள் குழப்பங்கள் அகலும். குடும்பத்தில் நன்மைகள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நீண்ட நாளாக நினைத்திருந்த ஆசையொன்று இன்று நிறைவேறலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தென்முக கடவுளை வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, தேக நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். திடீரென மருத்துவ செலவுகள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கடல் தாண்டும் முயற்சிகளை கைவிட நேரிடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் நண்பர்களால் ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. கும்பராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் என்று பணியாளர்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை வரவழைத்து கொடுப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். அரசு வழி சலுகைகள் குறிப்பிட்டபடி கிடைக்கும். இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மீனராசி நேயர்களே, மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். மாலை நேர பயணம் மனதிற்கு இதமளிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் முன்னேற்றம் கருதி தொலைபேசி வழி தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட தூரத்துக்கு மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அது கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.